Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த 2ஆம் நாளிலும் கூட உங்களை யாவரையும் பார்க்கிறதில் மிகவும் சந்தோஷம் கொள்ளுகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் தாமே நம்ம யாவரையும் நிறைவாய் ஆசீர்வதித்து தொடர்ந்து வழி நடத்துவாராக. Praise the Lord. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தொடர்ச்சியாக தியானிக்கலாம். நேற்று தினத்தில் நான் உங்களுக்கு ஏன் உபவாசம் இருக்க வேண்டும், உபவாசம் எந்த நோக்கங்களுக்காக வேதத்தில் நமக்கு காட்டியிருக்கிறது என்று சொல்லி ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நான் காண்பித்து கொடுத்தேன். நேற்று அவ்வளோதான் நேரம் இருந்துச்சு. எனவே அவ்வளவு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தியானிக்க நாம் பிரயாசப்பட்டோம். நல்லா கவனிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் பரிசேயர்கள் இவ்விதமாக கேட்டாங்க, நாங்களெல்லாம் உபவாசிக்கிறோமே, உங்கள் சீஷர்கள் உபவாசம் இருப்பதில்லையான்னு கேட்டாங்க. அதற்கு இயேசு மறுத்தருவாக என்ன சொன்னாங்க? அவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு இவங்கெல்லாம் உபவாசம் இருப்பாங்க. அது மாத்திரமல்லாமல் எப்படி செபிக்க வேண்டும், எப்படி உபவாசிக்க வேண்டும் என்று சொல்லி மத்தேயு புஸ்தகத்தில் கற்றுக் கொடுக்கிற போதும் கூட இயேசு என்ன தெரியுமா சொல்லலை? நீங்கள் உபவாசிச்சிங்கன்னா அப்படின்னு சொல்லாமல், நீங்கள் உபவாசிக்கிற போது எதை செய்யக்கூடாது, எதை செய்ய வேண்டும்னு சொன்னாங்க. இவைகளெல்லாம் நாம் உபவாசிக்க வேண்டும் என்று நம்மை உணர்த்துகிறதாக காண்பிக்கப்படும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நேற்று தினத்தில் நாம் எதற்கெல்லாம் உபவாசம் இருக்கலாம், வேதாகமம் என்ன காண்பித்து கொடுக்கிறது என்று சொல்லி ஏறத்தாழ 9 காரியங்களை உங்களுக்கு காட்டி கொடுத்திருந்தேன். வேகமாக சொல்லுங்க பார்க்கலாம். எதற்கெல்லாம் உபவாசம் இருந்தாங்க? முதலாவது, சத்தமாக சொல்லணும், நம்மை நாம் தாழ்மைப்படுத்தி கொள்ள. 1, பாவத்தை விட்டு மனம் திரும்புவதற்காக, கர்த்தருடைய ஆலோசனைகளையும் வழிநடத்துதலையும் பெற்றுக்கொள்வதற்காக, விடுதலைக்காக, மற்றவர்களுக்காய் பரிந்து பேசுவதற்காக. சத்தமா சொல்லணும் எல்லாருமே. 5. 6வது, கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற உன்னதமான ஊழியத்தை செய்ய நம்மை நாமே கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க. அடுத்தது, கர்த்தரோடு கூட இன்னும் நெருங்கிய உறவு கொள்ள ஒரு கர்த்தருடைய பிள்ளை என்ன பண்ணுவாங்க? உபவாசம் இருப்பாங்க. அடுத்தது, கர்த்தருடைய நீதிக்கும் அவருடைய இருதயத்துக்கும் நம்மை நாமே ஒப்பு கொடுப்பது. அடுத்தது, துக்கத்தையும் ஆழமான பாரங்களையும் வெளிப்படுத்துவதற்காக இப்படி உபவாசிப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். சரி, உபவாசம் இருக்கிற நோக்கங்கள் என்னவென்பதை பார்த்தோம். அது ஏன் 40 நாட்கள் தான் ஏன் உபவாசிக்க வேண்டும்? இல்லை, எவ்வளோ நாள்னா உபவாசிக்கலாம். வேதம் நமக்கு அதுக்கு எல்லா ஆதாரமும் உண்டு. 1 நாள் உபவாசிக்கலாம், 3 நாள் உபவாசிக்கலாம், 7 நாள் உபவாசிக்கலாம், 21 நாள் உபவாசிக்கலாம், 40 நாள் உபவாசிக்கலாம், 1 வருஷம் உபவாசிக்கலாம். அது கர்த்தர் நம்ம எப்படி வழி நடத்துவாரோ, நம்மிடத்திற்கு கர்த்தர் எப்படி உணர்த்துதலை கொடுப்பாரோ அதற்கு ஏற்றவாறு நம்ம உபவாசிக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளை கவனித்து கேளுங்கள். இப்போ 40 என்பதனுடைய அடையாளம் தான் என்ன? வாட் டஸ் 40 signify in the Bible? இந்த வேதாகமத்தில் 40 எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால், the 40 symbolize or signifies almost all in the Bible transition. மறுபடியும் சொல்கிறேன் கேளுங்க. வேதாகமத்தில் 40 எங்கெல்லாம் வாசிக்கிறோமோ அவைகள் அதிகமாக எதை காண்பிக்கும், எதை மையப்படுத்தும், அல்லது இந்த 40 எதை அடையாளப்படுத்தும் என்று சொன்னால், தமிழில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நிலை மறுநிலை என்று சொல்லலாம். அல்லது ஒரு நிலை வடிவத்திலிருந்து மற்றொரு நிலை செல்லும் செயல்முறை. மறுபடியும் சொல்கிறேன் கேளுங்க. இந்த டிரான்சிஷன் என்ன பிரதர்? 40 அப்படின்னா எதை குறிக்குமா? மறுநிலை. ஒரு நிலையிலிருந்து மறுநிலைக்கு போகிறதை அடையாளப்படுத்துமா? இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். நமக்கு நோவாவின் நாட்களில் எத்தனை நாட்கள் மழை பெஞ்சிச்சு? இரவும் பகலும் 40 நாள் இரவும் பகலும் மழை பெய்ந்தது. இந்த 40க்கு பின்பு புதிய உலகமும் புதிய துவக்கமும் கர்த்தர் ஏற்படுத்தி வச்சிருந்தாங்க.
40க்கு பின்பு. சரியா? அடுத்ததாக நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கிறோம் 40 ஆண்டு காலங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் நடந்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த 40க்கு பின்பு புதிய தலைமுறை ஆசீர்வாதமான தேசத்துக்குள்ளே போச்சு. வனாந்திரத்தை விட்டு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போனாங்க. 40க்கு பின்பு நோவா புதிய உலகத்தில் கால் வச்சாங்க. 40க்கு பின்பு இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வாதமான தேசத்துக்குள்ள கால வச்சாங்க. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? புரியுதா? அடுத்ததாக நீங்க பார்த்தீங்கன்னா மோசே 40 நாட்கள் கர்த்தருடைய பர்வதத்தில் அமர்ந்திருந்த போது 40 முடித்த போது கர்த்தர் அவர் கையில் உடன்படிக்கையும் நியாயப்பிரமாணங்களையும் கொடுத்தாங்க. ஜனங்களுக்கு இதை போய் கற்பித்து கொடு. சி, டிரான்சிஷன், மறுநிலைக்குள் வருகிறது. ஆண்டவராகிய இயேசுவை எடுத்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அவர் 40 நாளும் வனாந்திரத்தில் உபவாசித்து ஜெபம் பண்ணினார். 40 நாளுக்கு பின்பு என்ன நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? இதுவரைக்கும் பிரைவேட்டாக கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சுட்டு இருந்த இயேசு இப்போ எதுக்குள்ளே வராங்க? பப்ளிக் மினிஸ்ட்ரி. புரியுதா உங்களுக்கு? டிரான்சிஷன், மறுநிலை. இந்த 40க்கு பின்பு வேதாகமத்தில் அநேக அடையாளங்கள் உண்டு. உதாரணத்துக்கு பாருங்களேன், சவுல் எத்தனை வருஷம் ராஜாவாக இருந்தார் தெரியுமா? 40 வருஷம் ராஜாவாக இருந்தார். 40க்கு பின்பு இப்போ புதிய ராஜா, புதிய துவக்கம், இஸ்ரவேலுக்கும் யூதாவுக்கும் ஒரு புதிய துவக்கம். தாவீது ராஜாவாக விளங்குகிறார். தாவீது 40 வருஷம் ராஜா. தாவீதும் கரெக்டாக 40 வருஷம் தான் ராஜாவாக இருந்தார். தாவீதுக்கு பின்பு இங்கே பாருங்க, சாலமோன் எழும்பி நிற்கிறான். புதிய துவக்கம், டிரான்சிஷன் ஃப்ரம் சால் டு டேவிட், ஃப்ரம் டேவிட் டு சாலமன். சாலமோன் எத்தனை வருஷம் ராஜா? 40 வருஷம் ராஜா. சாலமோனுக்கு பின்பு அது தன்னுடைய குமாரனுக்கும் மற்றவர்களுக்கும் கடந்து போகுது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 40ன்னு சொல்லி நம்ம இப்போ வேதாகமத்தில் இங்கே எல்லாம் வாசித்தோமே, இந்த 40 அப்படின்னு சொன்னால் அடுத்தது என்ன தான் வரப்போகுது? அப்போ என்னங்க சொல்ல மாட்டீங்களா? எல்லாரும் என்னோட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். புதிய நிலை, டிரான்சிஷன். எதுக்கு பிரதர் டிரான்சிஷன் நமக்கு வரும்? இவங்க நோவா இதுக்கு காத்திருந்தாங்க, மோசே இதுக்கு காத்திருந்தாங்க, இயேசு இதற்காக காத்திருந்தாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் இதுக்காக காத்திருந்தாங்க. புதிய தலைமுறை அங்க போச்சு. நாம எதுக்காக காத்திருக்கிறோம்? நல்ல சந்தோஷமா, தைரியமாய், விசுவாசத்தோடு, அப்பா இந்த 40 நாளுக்கு பின்பு மோசேக்கு நடந்தது உண்மையானால், இயேசுவுக்கு நடந்தது உண்மையானால், இஸ்ரவேலுக்கு நடந்தது உண்மையானால், நோவாவுக்கு நடந்தது உண்மையானால், அதே கர்த்தரை விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளையாகிய என் வாழ்க்கையிலையும், என் குடும்ப வாழ்க்கையிலையும், என் பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் இந்த 40 நாளுக்கு கர்த்தர் ஒரு புதிய துவக்கத்தை கொண்டு வருவார். புதிய காரியங்களை கர்த்தர் உனக்காக செய்வார். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். என்ன தெரியுமா? விசுவாசத்தில் கர்த்தர் என்ன செய்கிறாரோ, என்ன சொல்லுகிறாரோ அதை கேட்டுக்கொண்டு அதற்கு ஒப்பு கொடுத்து தொடர்ந்து நட. உனக்கான காரியங்கள் கர்த்தர் கொண்டு வந்து சேர்ப்பார். ஹல்லேலூயா. தொடர்ந்து நாம பார்க்க போறோம். இந்த வருஷத்துக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? எல்லா வெட்கத்திற்கு, and that is called transition. உன்னுடைய எல்லா லட்சையின் ஸ்தலத்தை விட்டு கர்த்தர் உன்னை ஆனந்த களிப்பின் இடத்துக்குள்ள கொண்டு போயிடுவாங்க. That is exactly what the Lord will do. Hallelujah. எல்லா வெட்கங்கள் மாறும். உன்னுடைய எல்லா வறுமைகளிலிருந்து கர்த்தர் நிறைவுக்குள் நடத்துவாங்க. கேளுங்களேன், எல்லா பழையவைகள் ஒளிஞ்சு போகும், எல்லாம் உங்களுக்கு புதுசா மாறி போயிடும். Hallelujah. This is called transition. இதுதான் transition. ஒரு நிலையிலிருந்து மறுநிலைக்கு போவது. உங்களை பார்த்து இந்த 40 நாளுக்கு பின்பு கேட்கணும், என்னங்க ஆளே மாறி போயிட்டீங்களே, உங்க பேச்சே மாறி போச்சே, உங்க நடத்த மாறி போச்சே, உங்க உட மாறி போச்சே, உங்களுடைய எல்லா கிரியைகளும் மாறி போச்சே, எப்படி ஐயா, என்னையா நடந்துச்சு? தட் இஸ் கால்ட் டிரான்சிஷன். ஒரு நிலையை விட்டு மறுநிலைக்குள் கடந்து போவது. ஹல்லேலூயா. கர்த்தர் இவைகளை நம் வாழ்க்கையில் செய்ய போதுமானவராக இருக்கிறார். From one dominion to the another dominion, from one level to the other level, from certain amount of illumination to the other extended illumination. ஒரு புரிந்து கொள்ளுதலிலிருந்து இன்னும் வளர்ச்சியான புரிந்து கொள்ளுதல், ஆவிக்குரிய ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலை. கர்த்தர் அவைகளுக்குள்ள
கொண்டு போக அவர் சித்தமா இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவன் அப்படி நடத்த போறாங்க. அதுதான் டிரான்சிஷன். ஆனா இந்த டிரான்சிஷன் வரணும்னு வாஞ்ச பாருங்க, இது 40 நாள் கடந்துட்டா வந்துடாது. அதான் விஷயமே. பிரதர், நீங்க தானே சொன்னீங்க 40 கடந்த பின்பு இது வரும்னா வரும். ஆனா இந்த 40ல் நாம என்ன செய்யணும்? இந்த 40 நாட்களில் நாம ஏதோ காரியங்களை கர்த்தர் சொல்லுகிறத செய்யணும். அப்பதான் என்ன வரும்? நிலைகள் மாறும். நிலைகள் மாற வேண்டுமானால் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இல்லையா, கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எப்படிப்பட்டவைகள்? கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிபந்தனைகளோடு தான் வரும். If God wants to take us from one position to the other, தேவனாகிய கர்த்தர் வெறும் ப்ரொமோஷன் அல்ல, நிலையே வேற தான். புரியுதா உங்களுக்கு? நிலைகளே வேற. ப்ரொமோஷனை பற்றி மட்டும் பேசல, நிலைகளே வேற. கவனிச்சு கேளுங்க, கர்த்தர் நம்மை ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு கொண்டு வர வேண்டுமானால் கர்த்தர் நாம் 40 நாள் உட்கார்ந்து இருக்கிறோம் பிரதர், 40 நாள் உபவாசம் இருக்கிறோம் பிரதர், 40 நாள் சபைக்கு வருகிறோம் பிரதர், இது மட்டும் மாத்திராது பிரதர், சிஸ்டர், இது மட்டும் மாத்திராதம்மா. உங்களை நீங்கள் அப்படியே நினச்சிக்கிட்டு 40 நாள் அல்ல, நீங்கள் 400 நாள் வந்தாலும் சரி ஒரு பிரயோஜனமும் படாது. கர்த்தர் இன்னும் நம்மை குறித்து வேதனைத்தான் கொள்ளுவார். ஐயோ, என் பிள்ளை அறியாமையாகவே இருக்கிறாளே, என் பிள்ளை அறியாமையாகவே இருக்கிறான் என்று சொல்லி கர்த்தருடைய இருதயம் இன்னும் சற்று துக்கம் தான் அடையுமே தவிர நம்மை குறித்த எந்த ஒரு சந்தோஷமும் வராது. கர்த்தருடைய துக்கம் அது என்னது? என் பிள்ளைகள், என் ஜனங்கள் எதுக்கு அழிஞ்சு போறாங்க? அறியாமை நிமித்தமாய் அழிந்து போறாங்க. அப்போ கர்த்தர் என்ன செய்யணும் என் வாழ்க்கையில்? நான் என் வாழ்க்கையில் அந்த ஒரு நிலை மாற்றத்திற்கு அந்த டிரான்சிஷன் வரணும் பிரதர். என் வாழ்க்கையில் அந்த டிரான்சிஷன் என் வாழ்க்கையில் வரணும். கர்த்தருடைய வல்லமையே வெளிப்படாது என் மூலமா, இனி வெளிப்படுகிற நாட்களுக்குள்ள கர்த்தர் நடத்துவாங்க. என்னை கொண்டு கர்த்தர் எதுவும் பெருசாக செஞ்சிடல பிரதர், இனிமே செய்வாங்க அப்பா. கவனிங்க, அப்போ இது நடக்கணும்னா என்ன பிரதர் பண்ணணும்? வெறும் 40 நாளை கெடுத்துகிறதினால் நடக்காது. என்ன செய்யணும்? நான் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், இன்னொரு வார்த்தை அதுக்கு என்ன? டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த மறுரூபமாக்கப்படுதல், ஒரு ரூபத்திலிருந்து மறுரூபம், இன்னொரு ரூபமாக்கப்படுவதில் இவைகள் நடக்க வேண்டும்னா என்ன பிரதர் செய்யணும்? இதுக்கு தான் இப்போ 40 நாளும் நம்ம தியானிக்க போகிறோம். என்னது அது? நல்லா கவனிங்க. The transition in our life, the transition happens where there is submission. In the transformation happens only where there is submission. வெறும் 40 நாள் அமருகிறதுனால அல்ல, எந்த இடத்தில் ஒப்பு கொடுத்தல் இருக்கோ அங்கேயே இந்த மறுரூபமாக்குதலையும் நாம் பார்க்க முடியும். மறுநிலைக்குள் எப்போ போவாங்க ஒருத்தர் சொல்லுங்க? எப்போங்க? ஒப்பு கொடுக்கிற போது. Submission is the fruit of transition is the fruit of submission. Transformation is the fruit of submission. மறுரூபமாக்கப்படுதல் என்பது ஒப்பு கொடுத்தலுடைய பலன். என்னோட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். மறுரூபமாக்கப்படுதல் ஒப்பு கொடுத்தலுடைய பலன். அதை விதைக்காம சொல்லுங்க, நான் மறுரூபமாக்குதல் என்கிற பலனை அறுவடை செய்ய முடியாது. புரியுதா உங்களுக்கு? இந்த மறுரூபமாக்குதலை வேணும்னா என்ன செய்யணும்? ஒப்பு கொடுத்தலை கொடுக்கணும். எவ்வளோ மறுரூபம் ஆவீங்க தெரியுமா? your transformation is determined by the amount of your submission. You will never be transformed more than your submission, no matter how much you love transformation. நீங்கள் மறுரூபமாக்கப்படுதலை எவ்வளவு நேசிக்கிறீங்களோ பரவாயில்ல, அது எவ்வளோனா நேசிங்க. நான் ரொம்ப நேசிக்கிறேன் பிரதர். நீங்கள் நேசிக்கிற அளவுக்கு நீங்கள் மறுரூபமாக்கப்பட மாட்டீங்க. எவ்வளவுக்கு எவ்வளோ ஒப்பு கொடுக்குறீங்களோ அந்த அளவில் தான் நீங்கள் மறுரூபமாக்கப்படுவீங்க. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? The amount of submission is equal to the amount of சொல்ல மாட்டீங்களா? டிரான்ஸ்ஃபர்மேஷன். சரி, தமிழில் சொல்கிறேன் கேளு. எந்த அளவுக்கு ஒப்பு கொடுக்கிறேனோ அதே அளவுக்குத்தான் நான் மறுரூபமாவேன். எந்த அளவுக்குங்க?
நீங்க எந்த அளவுக்கு ஒப்பு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் மறுரூபமாக்கப்படுவீங்க. நீங்கள் ஒரு 10% ஒப்பு கொடுத்தா எவ்வளோ மறுரூபம் ஆயிருப்பீங்க? 10% மாறுவீங்க. ஆனால் மீதியாக இருக்கிற இந்த 90 ஒரு சில நாட்களுக்குள்ளவே அந்த 10ஐயும் விழுங்கி போட்டுரும். புரியுதா உங்களுக்கு? சரி, நான் 50% கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்குறேன். ஐயா, பைசாவை சொல்லலை, உங்களை சொல்கிறேன். நீங்கள் உங்களை 50% கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தா அப்பா உங்களையும் என்னை எவ்வளவா மாற்றுவாங்க? 51 கூட கர்த்தர் பண்ண மாட்டாங்க. 51 பண்ணா என்ன அர்த்தம் தெரியுமா? கர்த்தர் நம்முடைய சுயம், அதாவது என்ன சொல்லலாம், ஃப்ரீ வில்லுவாங்க பார்த்தீங்களா? தேவனாகிய கர்த்தர் நாம 50% ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருந்தா கர்த்தர் 50% அளவு மறுரூபமாக்குவாரே தவிர 51 பண்ண மாட்டார். ஏன் பிரதர், அவருக்கு என் மேல புரிய இல்லையா? இல்லை, அதுக்கு மீறி நான் ஒப்பு கொடுத்ததுக்கு மீறி கர்த்தர் கிரியேட் செய்வாரானால், கர்த்தர் அவர் எனக்கு கொடுத்த அந்த விருப்ப உரிமை இருக்கு இல்லைங்களா? எனக்கு விருப்ப உரிமை இருக்கு, நான் செய்ய வேண்டியதை செய்யலாம், வேண்டாம் என்கிறத விடலாம். கர்த்தர் ஒரு நாளும் யாரையும் கட்டாயப்படுத்தி எதையும் செய்யல. ஐயா, அவர் நம்ம மேல வைத்த நேசத்தை விளங்க பண்ணும்படி ஒரே பேரான குமாரனை கொடுத்தாங்க. அந்த குமாரனை விசுவாசிக்கிறவங்க ரட்சிக்கப்படுறாங்க. அந்த ரட்சிப்பையே கூட நல்லா கேளுங்க, காது கொடுத்து, அந்த ரட்சிப்பையே கூட கர்த்தர் யார் மேலும் கட்டாயப்படுத்தி கொடுக்கிறவர் அல்ல. கர்த்தர் அதையே கட்டாயப்படுத்தி கொடுக்காதவர். நாம 50% கொடுத்தா அவர் 51 கிரியேட் செய்ய மாட்டாரு, 50 தான் கிரியேட் செய்வார். நீங்க 60 கொடுத்தா 60 கிரியேட் செய்வார். பிரதர், நான் 100 கொடுக்க ஆசைப்படுறேன் பிரதர், தேவ பிள்ளைய திடன்கொள், அவர் 100 அத்தனையும் கிரியேட் செய்வார். Hallelujah. He will never intervene in our self free will until we tell God do it. ஏன் தெரியுமா? அப்படி செஞ்சா மட்டும்தான் அதுக்கு பேர் கீழ்ப்படிதல். நாம ஒப்பு கொடுக்காமவே கர்த்தரே வந்து கிரியேட் செய்வாரானால் அது பிசாசு தான் அப்படி செய்வான். கர்த்தருடைய ஆவியானவர் அப்படி செய்ய மாட்டாங்க. நாம் ஆவியானவருக்கு எவ்வளோ இடம் கொடுக்குறோமோ அவ்வளோதான் வந்து வேலை செய்வாங்க. அப்பா, இன்னும் என்னுடையது உங்களுக்கு தான் சொந்தம், இன்னும் கிரியேட் செய்வாங்க. அப்பா, இதுவும் இந்த பகுதியும் என் வாழ்க்கையுடைய இந்த பகுதியும் உங்களுக்கு தான் சொந்தம், அங்கவும் கிரியேட் செய்வாங்க. எவ்வளவு அளவு நாம் விட்டு கொடுக்குறோமோ அவ்வளவு கிரியேட் செய்வாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுக்காகத்தான் இப்போ நாம் அடுத்த நிலைக்கு, மறுநிலைக்கு, வேற நிலைக்கு, வேற பரிமாணத்திற்கு கடந்து போக வேண்டுமானால் என்ன செய்யணும்? சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க. ஒப்பு கொடுக்க வேண்டும். என்னோட சேர்ந்து சொல்லுங்க, சப்மிஷன். நல்லா சொல்லுங்க, சப்மிஷன். I should submit. நான் ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி ஒப்பு கொடுத்தா கர்த்தர் இந்த நிலையிலிருந்து மறுநிலைக்கு கொண்டு போவாங்க. அப்போ இந்த 40 நாள் உங்களுக்கு எனக்கும் பிரயோஜனம். அப்படி அமர்ந்து கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தவங்க வாழ்க்கை தான் இதெல்லாம் மாறுச்சு. 40 நாள் அமர்ந்து கர்த்தர் சொன்னது போலவே பேழைக்குள் ஓடி போய் அமர்ந்து கொண்டாங்க. அதற்காகத்தான் பேழையை கட்டுனாங்க, உள்ளே போய் அமர்ந்திருந்தாங்க, வெளியில் வந்தால் மறுநிலைக்குள் கர்த்தர் கொண்டு போய் சேர்த்தாங்க. நான் எதையும் செய்ய மாட்டேன், 41வது நாள் மார்ச் 2ஆம் தேதி எனக்கு மறுநிலை வந்திருக்கணும் பிரதர். அப்படிப்பட்ட நாம் ஒரு மூட நம்பிக்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு நம்மை நாமே ஏமாற்றி கொள்ளுகிற நிலைக்குள்ளும் இந்த நாட்களை கிடத்தக்கூடாது. Let us come to a proper understanding. I want to be transformed. I believe that the Lord will transform me as much as I submit. நான் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் கர்த்தருக்கு சொல்கிறேன், உங்களுக்கு சாட்சியாக சொல்கிறேன். கர்த்தர், நான் விசுவாசிக்கிறேன், இந்த நாட்களில் கர்த்தர் என்னை மறுரூபமாக்குவாங்க. கர்த்தர் என்னை ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு கொண்டு போகிறாங்க. கர்த்தர் என்னை இதுவரைக்கும் செஞ்ச ஊழியத்துடைய நிலையை பார்க்கிலும் வேறொரு நிலைக்குள்ளே கொண்டு போவாங்க. கர்த்தர் என்னை என்னெல்லாம் செய்ய நான் நினைக்கிறாரோ அதையெல்லாம் செய்ய வேறொரு நிலைக்குள்ளே அப்பா என்னை கொண்டு போவாங்கன்னு நான் நம்புகிறேன். ஆனால் அதுக்கு நான் என்ன செய்யணும்? நானும் ஒப்பு கொடுக்கணும். நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். இது என்ன பிரதர் பெரிய விஷயம்? வாங்க எந்திரிச்சு நின்று ஒரு ஜாம் பண்ணிடலாம். என்ன நீட்டுன்னு அப்பா? அப்படியாவது பரவாயில்ல. என்ன சொல்லுவோம்? எல்லாத்தையும் உங்கள் கையில் ஒப்பு கொடுத்த அந்த ஜெபம் வார்த்தையினால் மாத்திரம் அல்ல. ஒப்பு கொடுத்தல், ஒப்பு கொடுத்தல் என்பது சாதாரணமான காரியம் அல்ல. த டே இப்போ பாருங்க, நம்ம எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, என்ன செய்யணும்னு சொல்கிறோம்? அப்பா என்ன ஒப்பு கொடுக்குறன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா? உண்மையான கர்த்தருடைய பிள்ளை, நல்லா கவனிங்க, ஒரு கர்த்தருடைய பிள்ளை
உண்மையாய் ஒப்பு கொடுக்க தீர்மானித்த மறுநொடி சாத்தான் தன்னுடைய பிசாசுகளை எல்லாம் நமக்கு விரோதமாய் கிரியை செய்ய அனுப்பி விடுவான். மறுபடியும் சொல்றேன், கேளுங்க. நாம் கர்த்தருக்கு உண்மையாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று, அவருடைய ஆவியானவருடைய அதிகாரத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்த அந்த நொடியில் தாமே சாத்தானானவன் அநேக பிசாசுகளை நமக்கு விரோதமாய் கிரியை செய்ய அனுப்பி விடுவான். எல்லாமே விரோதமாக நடக்கும். ஒப்பு கொடுக்கலான்னு நினைச்சேனே, அது மட்டும் செய்யாதன்னுவான். அவன் ஆதி தொடங்கிய வேதம் சொல்லுகிறது இல்லையா, இந்த உலகத்திலேயே, உலகங்கிறத விட இந்த எல்லா மண்டலங்களுக்குள்ளவே, தி என்டையர் யூனிவர்ஸ், ஃபர்ஸ்ட் பாவம் என்ன தெரியுமா ஐயா? பெருமை நிமித்தமாய் அதிகாரத்து கீழந்து விலகி போனது, ரெபிலியன். வேதத்தில் நாம் பார்க்கிறோம், இந்த விழுந்து போன தேவதூதன் எதுக்கு விழுந்து போனான்னு நினைக்கிறீங்க? பெருமை. என்ன பெருமை என்ன பண்ணுச்சு? இப்போ அவர் என்ன செய்யணும்னு நினைச்சாரு? கர்த்தருடைய அதிகாரத்து கீழே இருக்க மாட்டேன், நானே கர்த்தருடைய ஸ்தலத்திற்கு வந்துடுவேன். எப்போ அதிகாரத்திற்கு கீழ் ஒப்பு கொடுக்க மனதில்லையோ அவன் தள்ளப்பட்டான். இப்போ தள்ளப்பட்டவன் நீங்களும் நானும் ஒப்பு கொடுக்குறோன்னு சொன்னா விடுவானா? அவனுக்கு என்ன வேணும்? நம்முடைய எல்லாருடைய பரிசுத்த வாழ்க்கையும் கர்த்தர் நமக்காக தீர்மானித்ததையும் நீங்களும் நானும் இழக்கணும். நல்லா காது கொடுத்து கேளுங்க. His ultimate purpose is one thing. He just wants one thing, that we must be destroyed. ஏன்னா வேதத்தில் ஆண்டவராகிய இயேசு அவனை குறித்து சொன்னாங்க. யோவான் 10:10 பிசாசானவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அல்லாம வேற ஒன்றுக்கும் வரமாட்டான். அவனுடைய சதி என்ன? கடைசியா என்னதான் செய்ய நினைக்கிற? கர்த்தருடைய ஜனங்களை அழிக்கணும். எல்லாரையும், பிசாசை ஏற்றுக்கொண்டு வந்தவங்களையும் அவன் காப்பாற்ற முடியாது. அவன் ரட்சிப்பு உள்ள வல்லமை அவனுக்கு இல்லை. அவன் ரட்சகர் அல்ல, அவன் நாசம் போக்குகிறவன் தான். அவன் யாரையும் ரட்சிக்க முடியாது. இந்த பிசாசு நாசம் போக்க நினைக்கிறவன். இப்போ நாம் ஒப்பு கொடுக்கணும்னு நினச்சா அவன் சாதாரணமாக விட்டுற மாட்டான். புரியுதா உங்களுக்கு? அப்போ தான் தேவையில்லாத கிரியைகளை எழுப்பி விடுவான். உங்கள் மாமிச இச்சைகளை தூண்டி விடுவான். உங்களுடைய மாமிச விருப்பங்களை நிறைவேற்றி கொள்ள அநேக சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுப்பான். அநேக சோதனைகளுக்குள்ள நீங்கள் மாட்டிக்கணும்னு நினைப்பான். என்னெல்லாம் செய்ய முடியுமோ அவன் அத்தனையும் செய்து கொண்டு நாம் கர்த்தருடைய அதிகாரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்க கூடாது என்று சொல்லி கிரியை செய்வான். நாம் ஒப்பு கொடுக்காம என்ன வராது? டிரான்சிஷன் வராது. நாம் ஒப்பு கொடுக்காமல் மறுநிலைக்கு போக முடியாது. ஒப்பு கொடுக்காமல் மறுரூபம் ஆக முடியாது. ஒரு 2 வசனங்களை ஆதாரமாய் வாசித்து தொடர்ந்து போகலாம். ரோமரின் புஸ்தகம் 12:2 வாசிங்க. ரோமர் 12:2 நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும், நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுக்கு நன்மையும் பிரியமும், தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம் இன்னது என்று பகுத்தறியத்தக்கதாக உங்க மனது புதிதாகுகிறதினாலே மறுரூபம். எப்படி மறுரூபம் ஆகும்? இது மறுரூபம் ஆகுங்கள்னு தானே எழுதியிருக்கு. எப்படி மறுரூபம் ஆகும்? 12:1 இப்போ வாசிக்கலாம். சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான என்ன பண்ணுங்க? ஜீவ பலியா ஒப்பு கொடுத்தா அப்ப கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? சொல்ல மாட்டீங்களா? ரோமர் 12:1 ஒப்பு கொடுங்க. 12:2 ஒப்பு கொடுத்தவங்களை அவர் மறுரூபமாக்குகிறார். புரியுதா உங்களுக்கு? when we submit, he transforms. நல்லா கவனிங்க. அடுத்த வசனங்களையும் வாசிக்கலாம். தெரிஞ்சது தான். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5:17 ஒருவன் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருந்தா அவன் புதிய சிருஷ்டியா இருப்பான். பழையதெல்லாம்
ஒளிஞ்சு போச்சு, எல்லாம் புதிதாயின. ஒரு சில காரியங்கள் அல்ல, எல்லாம் புதிதாயின. என்னோட சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தர் எல்லாம் புதிதாக்க வல்லவர். அல்லேலூயா. எல்லாம் புதிதாக்கப்படுமா, எல்லாம் புதிதாக்கப்படுமா. இது ஒப்பு கொடுத்ததுல உண்டாகுகிற மேன்மை. நீங்க மறுரூபம் ஆகக்கூடாது. மறுரூபமாக்கப்பட்டவனுடைய சிந்தனைகள் ஆவிக்கேற்றதா இருக்கும். மறுரூபமாக்கப்பட்ட மனுஷனுடைய விருப்பம் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமானதா இருக்கும். மறுரூபமாக்கப்பட்டவன் தானாய் செயல்படாமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று அறிந்து அதுக்கேற்றபடி செயல்படுவான். அப்படி ஆகக்கூடாது. உங்களுக்கு இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா நீங்க என்ன பண்ணக்கூடாது? ஒப்பு கொடுக்க கூடாது. யாருக்கு பிடிக்காது நீங்க ஒப்பு கொடுக்கிறது? பிசாசுக்கு பிடிக்காது. பிரதர், எங்களுக்கே பிடிக்காது பிரதர் ஒப்பு கொடுக்கிறது. அது அடுத்தது வரேன். முதல்ல யாருக்கு பிடிக்காது? பிசாசுக்கு பிடிக்காது. என்னோட சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தருடைய பிள்ளையாகிய நான் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பது பிசாசுக்கு சுத்தமா பிடிக்காது. புரியுதா உங்களுக்கு? பிசாசுக்கு பிடிக்காது. ஒப்பு கொடுத்தா அப்போ அவங்கள புதிய மனுஷனாக மாற்றிடுவாங்க. ஒப்பு கொடுத்தா கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் வச்ச திட்டங்களை நிறைவேற்றிடுவாங்க. நீங்கள் அதான் சொன்னனே, மனது புதிதாக்கப்பட்டுருச்சுன்னா அதனால் உண்டாகுகிறது என்ன தெரியுமா உங்களுக்கு? ஜீவனும் சமாதானமும். When our mindset is transformed, the result of that changed mindset is life and peace. அதான் வசனம் சொல்லுது. மறுரூபமாக்கப்பட்ட மனுஷனுடைய சிந்தனைகளுடைய பலன் நீங்க சொல்லுங்க, ஆவியின் சிந்தனைகள் எல்லாம் ஆவிக்கேற்றது. ஆவியில் பிறப்பதெல்லாம் ஆவியா இருக்கும். அதனுடைய முடிவு நித்திய ஜீவன். அது உங்களுக்கு கிடைக்க கூடாதே. கிறிஸ்து ஜீவனை கொடுக்க வந்தாங்க, பிசாசு அதை அழிக்கும்படியா வருகிறான். இப்போ நீங்களும் நானும் அதை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஒப்பு கொடுக்கணும். நீங்க ஒப்பு கொடுக்க கூடாது என்று சொல்லி பிசாசானவன் கூடுமான அளவு எப்படி பிரதர் அவன் தடுப்பான்? 2 கொம்புகளை உடையவனாய் உங்களுக்கு முன்பாக வந்து தடுக்க மாட்டான். அப்படி தடுக்கிறவனாய் இருந்தா கர்த்தருடைய பிள்ளையே, நீங்க கிறிஸ்து இயேசுவை விசுவாசிக்கிறவங்களா இருந்தாலே போதும், நீங்க ஜெயிச்சிருவீங்க அவனை. அவன் அப்படி வரமாட்டான். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் வசனம் 3 தொடங்கி வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, அவன் கூடுமான அளவு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை எப்படி வஞ்சிக்க வருவான் தெரியுமா? ஒளியின் தூதனின் வேஷம் தரித்தவனாய் வருவான். பிசாசுவன், பிசாசோடைய ஆவியவன், ஆனா பரிசுத்த ஆவியை போல வஞ்சிக்க வருவான். வந்து அநேக காரியங்களை பயன்படுத்துவான். என்னெல்லாம் பயன்படுத்துவான்னு சொல்லி உங்களுக்கு சொல்றேன், கேளுங்க. ஆவியானவர் உணர்த்துகிறார் என்று நான் விசுவாசித்து உங்களுக்கு சொல்லுகிறேன். He will try to take your compassion and feed you with some lies. He will use your temperament to make sure that you do not submit to God. He will make sure if you are somebody emotionally driven person, he will make that as an opportunity, that as foothold for Satan. உங்கள் வாழ்க்கையில புரிகிற மாதிரி சொல்கிறேன் கேளுங்க. தமிழில் என்ன பலவீனன்னு பார்ப்பா உங்களுக்கு. இந்த ஆள் கோபப்படுற ஆள், அது போதும் நமக்கு. அந்த இடம் அவன் எடுத்துக்கொள்ளுவான். அதை கொண்டு உங்களை கர்த்தரோடிக்கு ஒப்பு கொடுக்காதபடி தள்ளுவான். என்ன விருப்பம் உங்களுக்கு? எங்களுக்கு சினிமானா கொஞ்சம் பிடிக்குங்க. நல்ல சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுப்பான். அதுலேருந்து நீங்கள் மீளக்கூடாதபடி சின்ன சின்ன காரியங்களை சொல்கிறவங்களுக்கு, எங்களுக்கு ஏதாவது கெட்டதை பார்க்கவோ பேசவோ ரொம்ப பிடிக்கும் பிரதர். உள்ளான மனுஷன் எங்கேயோ உள்ள கேட்குது, அதையே உங்களை உட்கார வச்சு அங்கவே அமிழ்த்தி வைப்பான். கெட்ட வார்த்தைகளை பேச வரும் பிரதர் வாயில், போதும். அதுதான் அவனுக்கு என்ன ஃபுட் ஹோல்டுனா என்ன தெரியுமா? நிற்கிற அளவுக்கு இடம். எவ்வளோங்க இடம்? உட்கார அளவு இடம் இல்லை. இந்த ட்ரெயின்லையோ பஸ்ஸுலையோ எங்கேயாவது போயிருக்கிறீங்கல்ல, ஒரு சில நேரங்கள் எப்படி இருக்கும்? நிற்க கூட இடம் இருக்காது. பீகாரில் ட்ரெயினில் போன போது நிற்க கூட இடம் கிடையாதாங்க. இப்படி ஒரு கணவன் மனைவி பிள்ளைங்க நான் பார்க்குறேன், கஷ்டப்பட்டு எப்படியே ஏற்றி உள்ளே நின்ட்டாங்க. நிற்க கூட இடம் இல்லை, ஆனால் கொஞ்சம் இடம் அப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு இருந்துச்சுன்றதுனால நின்றுட்டாங்க. சாத்தானுக்கு அவ்வளோதான் ஆரம்பத்தில் இடம் கிடைக்குது. அந்த இடம் போதும். அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? நல்லா கவனிங்க. The foothold he will turn out to become a stronghold. The foothold he will turn out to become a stronghold. அதாவது தமிழில் சொல்லணும்னா நிற்கிற, அதான் அதுக்கு தான் வேதம் சொல்லுது, பிசாசுக்கு எவ்வளோ
இன்னும் சொல்லணும்னா இப்போ நம்ம இவ்வளோதான் பிரதர், எவ்வளோங்க, இவ்வளோதான் பிரதர், இவ்வளோதான் கொடுத்தேன். அந்த எவ்வளவும் கொடுக்காதீங்க. அந்த எவ்வளவு கிடைச்சிருச்சுன்னா அந்த இடத்துல அமர்ந்து அவன் பெரிய பெரிய கோட்டைகளை கட்டி விடுவான். அவங்க வாழ்க்கையில் பெரிய பெரிய கோட்டைகளை கட்டிடுவான். அந்த கோட்டைகள் இருக்கிற வரைக்கும் நம்மளால கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? இட் இஸ் நாட் a ஜோக். அப்படி இருந்தா எல்லா திருச்சபைகளிலும் எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் இயேசுவை விசுவாசிக்கிறவங்க எல்லாருமே மறுரூபமாயிட்டு இருப்பாங்களே, எல்லாரும் மறுரூபமாயிட்டு இருப்பாங்களே. ஒப்பு கொடுப்பது சாதாரணமான காரியம் அல்ல. முதலாவது எதிராளி சாத்தானவனவன் எதிர்த்து நிற்பான். நீங்கள் ஒப்பு கொடுக்க கூடாது. நீங்கள் ஒப்பு கொடுக்க கூடாதபடி அநேக பொய்களை சொல்லுவாங்க அவங்க இருதயத்தில். நீங்கள் தாங்க இருக்கிறதுலேயே ரொம்ப பாவம், ஆனாலும் இவங்கெல்லாம் உங்களை இப்படி பண்ணியிருக்கக்கூடாது. ஆமாம் கரெக்ட். பார்த்தீங்களா, உங்களுடைய துக்கத்தை அவன் ஆதாயப்படுத்தி கொள்ளுவான். உங்களுடைய மனதுடைய கண்டிஷன் என்னன்னு பார்த்து அதை தனக்கு சாதகம் மாற்றிக்கொள்ள ஏற்ற ஆட்கள் வருவாங்க. மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறது போல வருவாங்க. ஆனால் அது உங்களை என்ன பண்ணும், இன்னும் துக்கத்துக்குள்ளே தான் நடத்தும். பொய்களை சொல்லி கொடுப்பான். many ways he will try to stop that we would not submit to God. முதலாவது ஒப்பு கொடுத்தாதான் மறுரூபமாக்குதல். ஆனால் ஒப்பு கொடுக்கறதுக்கு முதல்ல எதிரி யார் எதிர்த்து நிற்பான் சொல்ல மாட்டீங்களா? ஆமாம் பிரதர், இவனை நாங்கள் எப்படி பிரதர் ஜெயிக்கிறது? சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், இந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். என்ன பண்ணணும்? இப்போது பொல்லாத சாத்தானே எவ்வளோ நாளும் கொஞ்சம் இடம் பிடிச்சி இப்போ பெரிய பெரிய கோட்டைகளையா கட்டி வச்சிருக்கிற எனக்குள்ள என் ஆண்டவராகி இயேசுவின் நாமத்தினாலே உன்னை துரத்துகிற நான் கர்த்தருடைய சித்தம் செய்ய. நல்லா கேளுங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் எல்லாரும் வாழ்க்கையிலும் மாற்றம் வரும்னு நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். இந்த நாட்களில் குடும்பங்கள் ரட்சிப்புக்குள்ளே வரும். இந்த நாட்களில் சபைக்குள் முதல் முறையாக வருகிறவர்களுக்கும் கர்த்தர் ஒரு விசேஷித்த கிருபையும் பாதுகாப்பையும் அளிப்பார் என்கிற நம்பிக்கையோடு நான் உங்களுக்கு சொல்கிறேன். கேளுங்க, நீங்கள் நல்லா காது கொடுத்து கேளுங்க. நீங்கள் இதுவரைக்கும் கூட கர்த்தர் ஏன் என் வாழ்க்கையில் ஒரு மறுரூபமாக்குதலை கொண்டு வரல, ஏன் கர்த்தர் என்னை மறுநிலைக்கு கொண்டு போகலை, நான் அவரை தானே நம்பி இருக்கிறேன், அவரை தானே விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி காத்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் ஒப்பு கொடுக்க கூடாதபடி சாத்தானானவனுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்துருந்தீங்க. அந்த கொஞ்சம் இடம் தான் இன்னைக்கு பெரிய பெரிய கோட்டைகளை அவன் கட்டி நீங்கள் ஒப்பே கொடுக்காதபடிக்கு அவன் செஞ்சு வச்சிருக்கிறான். பாருங்களேன், கொஞ்சம் புளித்த மாவு தான் என்ன பண்ணுமா? எல்லா மாவையும் புளிக்க பண்ணும். ஒரு செத்த ஈதான் எல்லா பரிமள தைலத்தையும் கெட்டு போக பண்ணும். இப்படிதான் கொஞ்சம் இடம் கொடுக்கறதுனால தான் அவன் பெரிய காரியங்களை செஞ்சிருவான். என்ன ஆகும் தெரியுமா? இப்போ நமக்கு இயேசுவை விசுவாசிச்சு பிசாசை துரத்திடலாம். ஆனால் என்ன இருக்குது இன்னும் பாக்கி? நீங்கள் நான் பேசினதை கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு பதில் தெரியும். கொஞ்சம் இடம் கொடுத்தோம், வந்துட்டான். அவன் சும்மா இருக்காம என்ன பண்ணா, பெரிய பெரிய கோட்டைகளை கட்டி இருக்கிறான். பிசாசுடைய கோட்டைகள் அதெல்லாம். சரியா? இப்போ இயேசுவின் நாமத்தினால பிசாசு துரத்திட்டோம். ஆனா இன்னும் என்ன இருக்குள்ள? கோட்டைகள் இருக்கு. இந்த கோட்டைகளை தகர்க்கிறதுக்கு தான் ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுக்க கொடுக்க கர்த்தர் ஒவ்வொரு கல்லாய் உன்னை பலப்படுத்துவார். கர்த்தர் ஒரே நாள்ல எடுத்து போட்ட மாட்டாங்க. உங்க கரங்களை திடப்படுத்துவாங்க, உங்க கைகளை பலப்படுத்துவாங்க, பரிசுத்த ஆவியானவரால நிரப்புவாங்க. நீங்களும் அந்த பலன் கொண்டு ஒவ்வொன்று கல்லாய் நீங்கள் பெயர்த்து அவைகளை எடுத்து அகற்றுவீங்க. அதுக்கு தான் கர்த்தர் சொன்னாங்க, நான் உன்னை புதிதும் கூர்மையுமான எந்திரமா மாற்றுவேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? மலைகளை எல்லாம் தவிடுபடியா மாற்றிடுவீங்க. உன்னை புதிதும் கூர்மையான கருவியாக எந்திரமாக மாற்றிடுவேன். நீ மலைகளை எல்லாம் தகர்த்து போடுவாய். எந்த மலையங்க நான் தகர்க்கட்டும்? இதுதான் மலை. இந்த மலையை தான் நீங்களும் நானும் தகர்ப்போம். புரியுதா உங்களுக்கு? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு இந்த காரியம் நடக்க போகுது. இந்த 2வது நாள் என்ன? எல்லா பிசாசுக்கும் கொடுத்த கொஞ்சம் இடமும் கூட இனிமே சொல்ல மாட்டீங்களா? பொல்லாத சாத்தானே, நான் ஏமாந்து உனக்கு கொஞ்சம் இடம் கொடுத்துட்டேன். இப்போ என் ஆண்டவராகி இயேசுவின் நாமத்தினாலே உயிர்த்தெழுந்த நான் நம்புகிற என் ஆண்டவரும் என் இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் வாழ்க்கை விட்டு அகன்று போ. உனக்கு எவ்வளவும் இடம் இல்லை, உனக்கு எவ்வளவும் அதிகாரம் இல்லை, உனக்கு எவ்வளவும் உரிமை இல்லை என் மேல.